இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் இதை ஒரு மத ரீதியாகவே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறானுங்க. கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போதான் நமக்கு தெரியுது. சிறுமிகளுக்கு கையை வைக்க மாட்டோம், அந்த பரிசோதனைகளே கிடையாது. ஆனால் இவர் சொல்றது அந்த சிறுமிகளுக்கு பண்ணாங்கன்றார். என் கேள்வி என்னன்னா, பால்ய விவாகம் நடந்திருக்குது, அந்த சிறுமிகளை அந்த தீட்சிதர்கள் சும்மா விட்டுருப்பானா? ஆக பால்ய விவாகத்தையும் ஆதரிச்சிருக்காரு. வயதுக்கு வராத இளஞ்சிறுமிகளை வன்புணர்ச்சி பண்ணிக்கிட்டாக்கா அதுக்கும் கவர்னர் ரவி அவர்கள் அதை ஆதரிக்கிறார். அந்த சிறுமிகள் விஷயமே தெரியாம வன்புணர்ச்சியினால் அவருடைய பிறப்பொறுப்பு எப்படியெல்லாம் சேதமடைஞ்சிருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சு அதை ஆதாரபூர்வமாக கொடுத்தாங்கன்னா அந்த தீட்சிதர்கள் மாட்டிக்குவாங்க. அதை தடுக்கிறதுக்காக ரவி அவர்கள் சிதம்பரம் ரகசியம்வாங்க. அது என்னடா சிதம்பரம் ரகசியம்னாக்கா, அந்த கருவறை கிட்ட போய் அந்த ஒரு திரைச்சலை இருக்கும். அந்த திரைச்சலை வளர்க்குனீங்கன்னா அந்த கருவறைக்குள்ளார போய் இப்போ நடராஜ வைக்கிறது இவனுங்களுக்கு தைரியம். அதே மாதிரி பெருமாளை வைக்கிறதுக்கு இவனுங்களுக்கு தைரியம் இல்லை, ஓரமாக வச்சாங்க. இதே தான் திருவண்ணாமலை. வணக்கம் சார். சிதம்பரம் தீட்சகருடைய குழந்தைகளுக்கு இருவிரல் கன்னித்தன்மை பரிசோதனை செய்யப்பட்டதா ஆளுநர் சொன்ன விவகாரம் தற்பொழுது சர்ச்சையாக மாறி இருக்கு சார். அது குறித்து சொல்லுங்கள் சார். அதாவது கவர்னருடைய கவலையை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான கவர்னர், ஒரு பொறுப்பான மனிதர் பூலோகத்தில் இனிமேல் பிறக்கவே முடியாதுங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்து. ஆங்கிலேயர் காலத்தில், பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்த காலத்தில் சிறுவர் திருமணம், பால்ய விவாகத்தை தடை செய்வதற்கு சாரதா சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து தடை செஞ்சு அது மாதிரி கல்யாணம் பண்ணாக்கா அந்த ஆண்களை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. அந்த பெற்றோர்களையும் கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் அது நின்றுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, சொத்து கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய பணக்காரர் வீடுகளில் இது ரொம்ப அதிகமாக நடந்தது. குழந்தை பிறந்த உடனே ஒரு 5 வயசு 6 வயசு ஆகும்போது 5 வயசு பொண்ணுக்கும் 7 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த 7 வயசு பையன் பொதுவாக அந்த பெரிய எடுத்த பசங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வியாதி இருக்கும். அவர் 15 வயசு 16 வயசு செத்து போடுவோம். இந்த பொண்ணு வயசுக்கு வரும்போது இந்த பொண்ணுக்கு இது கல்யாணம் தெரிஞ்சிருக்காது, இப்படி ஒரு புருஷன் தெரிஞ்சிருக்காது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் விதவையாயிட்டான்வாங்க. அது மாதிரி பல பெண்களுடைய வாழ்க்கை பறிக்கப்பட்டது. இந்த கொடுமையை தடுத்து நிறுத்துங்கிறதுக்காக தான் சாரதாங்கிற ஒரு பெண் அதை எதிர்த்து பிரிட்டிஷ் அரசாங்கத்து காலத்தில் ஒரு இதை வழக்கு தொடுத்தாங்க. அந்த அம்மா அதை தொடுத்த போது தான் பிரிட்டிஷ்காரருக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் இங்கே நடக்குதுங்கிறது. பிரிட்டிஷ்காரன் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஏதோ பெண்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது, கற்புலாம் பேசுகிற ஊர், இந்த ஊரில் நாம் நினைக்காத அசிங்கமெல்லாம் நடக்குதுங்கிறது அவனுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. உடனே அந்த சாரதா சட்டத்தை அவங்க பேர்லேயே அந்த சட்டம் தீர்ந்து பண்ணி பால்ய விவாகத்தை ஒழிச்சான். பால்ய விவாகம் பண்ணாக்கா அந்த பெற்றோர்களுக்கும் கல்யாணம் பண்ண கணம் 3 பேர்த்துக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அப்படி பண்ணதற்கு விளைவு தான் அது அப்படியே நின்றுச்சு. இப்போ பார்த்தா இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் இதை ஒரு இதாகவே மத ரீதியாகவே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறானுங்க. கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் நமக்கு தெரியுது. எனக்கெல்லாம் தெரியாது. இப்போ சமீபத்தில் வர்ற பதிவுகளில் தான் எனக்கு தெரிஞ்சது இது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் கவர்னருடைய கோவம் என்னன்னா, அந்த பெண்களுக்கு இருவிரல் பரிசோதனை பண்ணாங்கங்கிறது அவர் கவர்னருடைய கோவம். இருவிரல் பரிசோதனை மருத்துவ ரீதியாக சொல்லுவோம், பெர்வெஜினல் எக்ஸாமினேஷன். அது அந்த பிறப்பு உறுப்பு நல்லா இருக்கா, அது ஏதாவது சேதம் இருக்குதா, கருப்பை நல்லா இருக்குதா, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதாங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அதை செய்வோம். ஆனால் அதை யாருக்கு செய்வோம்னா, வயது வந்த பெண்களுக்கு தான் செய்வோம். வயது வராத பெண்களுக்கு நாங்கள் கையை வைக்க மாட்டோம், சிறுமிகளுக்கு கையை வைக்க மாட்டோம், அந்த பரிசோதனைகளே கிடையாது. ஆனால் இவர் சொல்கிறது அந்த சிறுமிகளுக்கு பண்ணாங்கன்றார். என் கேள்வி என்னன்னா, பால்ய விவாகம் நடந்திருக்குது, அந்த சிறுமிகளை அந்த தீட்சிதர்கள் சும்மா விட்டுருப்பானா? வன்புணர்ச்சி பண்ணியிருக்க மாட்டோம். விவரமே தெரியாத பச்சள சிறுமிகளை பால்ய விவாகம் பண்ணி அவர்களை கற்பழித்து வன்புணர்ச்சி பண்ண அந்த தீட்சிதர்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களை, அந்த சிறுமிகளை பற்றி அவருக்கு கவலை இல்லை. பரிசோதனைக்காக செஞ்ச இது இரட்டை விரல் சோதனை மேலே அவருக்கு கவலை வருது. ஆக அதெல்லாம் ஆதரிக்கிறார். சிறுமிகளுக்கு கற்பழிப்பு நடந்தால் அது தப்பில்லை, அது தீட்சிதர்கள் பண்ணால் அது தப்பில்லை, அதெல்லாம் கவர்னருக்கு கவலை இல்லை. அதை டெஸ்ட் பண்ணுற டாக்டர் மேலே ஆக்ஷன் எடு அப்படிங்கிறது தான் கவர்னரோட கவலை. புரியுதா அவர் என்ன மாதிரியான அக்கறையோட, அந்த ரவியினுடைய அக்கறை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஆக பால்ய விவாகத்தையும் ஆதரிச்சிருக்காரு. வயதுக்கு வராத இளஞ்சிறுமிகளை வன்புணர்ச்சி பண்ணிக்கிட்டாக்கா அதுக்கும் கவர்னர், இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கிற ரவி அவர்கள் அதை ஆதரிக்கிறார்.
ஆனால் அதனால் ஏதாவது சேதம் ஏற்பட்டிருக்காங்கிற பெர்மிஜனல் எக்ஸாமினேஷன் எனப்படுகின்ற இரட்டை விரல் சோதனை மாத்திரம் அவர் எதிர்க்கிறார். அவங்களுக்கு நல்லது நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறார். இரட்டை விரல் பரிசோதனை மூலமாக இந்த வன்புணர்ச்சியினால் அவங்களுக்கு பிறப்புறுப்பில் ஏதாவது பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுருக்குதாங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது நடந்து அவங்களுக்கு வைத்தியம் பண்ணிடக்கூடாது. அது பண்ணால் இவனுங்க வன்புணர்ச்சி பண்ணுறதுக்கு ஆதாரம் கிடைச்சிடும். அதை தடுக்கிறதுக்காக, அந்த தீட்சிதர்களை காப்பாற்றுறதுக்காக, அந்த வன்புணர்ச்சி நடக்கலைங்கிற நடந்ததுக்கு ஆதாரம் இல்லைங்கிறத காட்டுறதுக்காக அவர் படுகிற அவஸ்தை. அதுதான் சனாதனம், அதுதான் பார்ப்பனம், அதுதான் பாப்பானுங்க வேலை. அது ரவி தன்னுடைய ஜாதிக்காக கவலைப்படுறாங்க. ஓகே சார், இந்த இருவிரல் பரிசோதனை அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒன்று. தடை செய்யப்பட்டது இல்லைங்க. வயதுக்கு வந்த பிறகு தான் அதை செய்வோம். அது மருத்துவ ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. பிரசவ ஆஸ்பத்திரியில் எப்படி ஒரு பேஷண்ட் வந்த உடனே பல்ஸ் பார்க்குறோமோ, அது மாதிரி பிரசவ ஆஸ்பத்திரிகளில் மகப்பேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட பெண்களுக்கு, வயது வந்த பெண்களுக்கு பெர்வஜனல் எக்ஸாமினேஷன் ஒரு ரொட்டீன் இதாக செய்கிறது. அதை செஞ்சால் தான். இல்லாட்டி போனால் வயிற்று அந்த பிறப்புறுப்பை கிழிச்சு அது இது எல்லாம் சித்திரவதை பண்ணணும். இதில் பண்ணாக்கா எல்லாமே எப்படி பல்ஸை வச்சுட்டு எத்தனையோ வியாதிகளை கண்டுபிடிக்கிற மாதிரி பெர்வஜனல் எக்ஸாமினேஷனில் அவளுக்கு ஏதாவது வன்புணர்ச்சி நடந்துக்குதா, கற்பழிக்கப்பட்டிருக்கிறாளா, மாத விலக்கு அது சரியாக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத அத்தனையும் அதில் கண்டுபிடிக்கலாம். மருத்துவ ரீதியாக அது தேவையான ஒரு டெஸ்ட். அதை எதுக்குறாரு. ஏன் எதுக்குறாருன்னா, அதன் மூலமாக அந்த பெண்கள் கற்பழிக்கப்பட்டதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த சிறுமிகள் விஷயமே தெரியாமல் அது உள்ளே அந்த வன்புணர்ச்சியினால் அவருடைய பிறப்புறுப்பு எப்படியெல்லாம் சேதப்படுத்திருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சி அதை ஆதாரபூர்வமாக கொடுத்தாங்கன்னா அந்த தீட்சிதர்கள் மாட்டிக்குவாங்க. அப்படிங்கிறதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக ரவி அவர்கள் ஒரு மாநிலத்துடைய தலைமை ஆளுநர், அந்த ஆளுநர் இதை செய்கிறார். இப்படிப்பட்ட ஆள் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக நடந்திருக்கிறாரு. சாரதா சட்டத்தை மீறின தீட்சிதர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறத பற்றி கவலைப்பட்டுக்கல. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. பல்வேறு வகையில் அரசியல் சட்டத்தை மீறிட்டே வந்திருக்காரு. இதாக இருக்கிறாரு, சட்ட விரோதமாக நடந்துக்கிட்டு இருக்காரு. ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? இது சபாநாயகர் அவர்கள் இதை கேள்வி எழுப்பணும். ஒரு ஆளுநர் இப்படி செய்யலாமா? ஒரு சட்டவிரோதமாக நடந்த இந்த ஆளுநர் நீடிக்கலாமா அப்படி சொல்லி ஒன்றிய அரசுக்கு எழுதணும், ஜனாதிபதிக்கு எழுதணும். இவர் உடனடியாக பதவியில் இருந்து நீக்கி கைது பண்ணணும். ஒரு சட்டவிரோதமாக நடந்தவங்களுக்கு ஆதரவாக நடந்துருக்கார், இவர் கைது பண்ணணும். கிரிமினல் ஆக்ட். அதான் உண்மை. மாநிலத்தின் ஆளுநராக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு குற்றவாளிகளை பாதுகாக்கிறது போன்ற ஒரு சில கருத்துக்களை சொல்கிறார்ல சார், இது குறித்து உங்களுடைய தனி அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். அது சம்மந்தப்பட்டவர்கள், குறிப்பாக சபாநாயகர், சட்டசபை பேரவைத் தலைவர், கவர்னர், குடியரசுத் தலைவருக்கு எழுதணும். இந்த மாதிரி ஒரு சாரதா சட்டத்தை, அரசியல் சட்டத்தை மீறி குற்றம் புரிந்த தீட்சிதர்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு ரவிங்கிற ஒருத்தர் கவர்னர் பதவியில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி கிரிமினல்களுக்கு ஆதரவாக நிற்கிற இந்த ரவி மேலே ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு எழுதணும் சார். மாநில அரசு நினைச்சா கவர்னருக்கு எழுதணும். கவர்னர் நடவடிக்கை முதல்வருக்கு, ஐ மீன் குடியரசுத் தலைவருக்கு எழுதணும், நடவடிக்கை எடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி வயலேஷன் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் ஹஸ் டன் இட், டேக் ஆக்ஷன், கிரிமினல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஆஃப் திஸ் பர்சன். கிரிமினல் ஆக்ஷன் இருக்குது அவங்க மேலே. ஓகே சார், இது இது போன்று ஆளுநர் ரவி தொடர்ந்து இந்த மாதிரி பேசி வரதெல்லாம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இடியேட் ஆயிடுவார் அப்படின்னு ஆர் ஆசா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? கரெக்டு. ஆர் ஆசா அவர் சட்டப்படிப்பில் முதல் மாணவனாக பதக்கங்கள் பெற்றவர். கரெக்டாக சொல்லியிருக்கார். ஆனால் ரொம்ப அவர் சாதாரணமாக சொல்லிட்டாருங்கிறது தான். இன்னும் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்திருக்கலாம். என்ன சொன்னீங்க? அது கான்ஸ்டிடியூஷனல் இடியேட். கான்ஸ்டிடியூஷனல் இடியேட்டுங்கிறது ரொம்ப பண்பட்ட வார்த்தை. அவருக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் மோசமான முறையில் விமர்சனம் பண்ணியிருந்தாக்கா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஓகே சார், இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய சிதம்பரம் கோயிலுடைய ரகசியங்கள் குறித்து சொல்லுங்கள் சார். அதாவது சிதம்பரம் கோயில் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சமணர் பள்ளி. அந்த சமணர் பள்ளியை பிற்காலத்தில் வந்த சைவர்கள் அதை ஆக்கிரமித்து அங்கே நடராஜர் சிலையை வச்சாங்க. எவனோ கட்டின ஒரு கோயிலுக்கு சைவம் உள்ளே பூந்துட்டான உடனே வைணவர்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க தான் பங்குக்கு இன்னொரு பக்கத்தில் கோவிந்தராஜ சிலையை, பெருமாள் சிலையை கொண்டு வச்சாங்க. அந்த பெருமாள் சிலையை எடுக்கணுங்கிறது தான் குலோத்துங்க காலத்தில் நடந்த ஒரு போராட்டம். குலோத்துங்க அரசனாக இருந்தபோது சைவ கோயிலில் எப்படி
பெருமாள் இருக்கலாம், அதை எடுத்து எறியணும் அப்படிங்கிறது தான். அதான் தசாவதாரம் படத்தில் கமல் வந்து தான் ஒரு தீவிரமான வைணவர்கிறது அந்த படத்தில் அந்த சீனில் காட்டுவார். யார் வந்தாலும் என் பெருமாளை எடுக்க முடியாதுன்பார். ஓம் ஓம்னு சொன்னாங்க. அந்த ஓம் மந்திரத்தையெல்லாம் பெருமாள் இதெல்லாம் பெருசாக காட்டி அந்த படமே வந்து பெருமாளை புகழ்ச்சி செய்கிற படம் தான். பெருமாளுங்கிறது தான் உலகத்திலே உயர்ந்த கடவுள் காட்டுற படம் தான். அதில் அந்த காட்சியெல்லாம் காட்டினார். அதை எடுக்க முடியல. குலோத்துங்கனால் முயற்சி பண்ணி அதை எடுக்க முடியல, அது அப்படியே இருந்துருச்சு. ஸோ சமணர்களால் கட்டப்பட்ட சமணப்பள்ளியில் பிற்காலத்தில் வந்த சைவர்கள் தன்னுடைய நடராஜரை அங்கே வச்சு விட்டு மூல விக்கிரகம் இதில் வந்து சிதம்பரம் கோயிலில் கிடையாது. சிதம்பரம் ரகசியம்வாங்க. அது என்னடா சிதம்பரம் ரகசியம்னாக்கா, அந்த கருவறை கிட்ட போய் அது ஒரு திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலை விளக்குனீங்கன்னா வெற்றிடம் ஒன்றுமே இல்லை, ஒரு அரை காலியாக இருக்கும். அதுதான் வெற்றிடம். இதுதான் சிதம்பரம் ரகசியம். என்னன்னா சமணர்களுக்கு கடவுள் கிடையாது. கடவுளுங்கிறது சமணர்களோ பௌத்தர்களோ கடவுளை நம்பினது கிடையாது. மனிதனே ஒழுங்காக நடந்துக்கிட்டால் அவன் தான் கடவுளுங்கிறது தான் சமணருடைய கோட்பாடு. தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க, 24 தீர்த்தங்கரர்கள். அவங்களுடைய இதில் வந்து வரலாற்றில் இருந்தால் அதுக்கு முன்னாடியே தீர்த்தங்கள்லாம் இருக்காங்கங்கிறதெல்லாம் வரலாற்றுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள். இந்த 24வது தீர்த்தங்கரர் தான் வர்த்தமான மகாவீரர். ஆதி பகவான்லேருந்து ஆரம்பித்து 24 தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க. 12 தீர்த்தங்கரர்கள் இப்படி இருப்பாங்க, 12 தீர்த்தங்கரர்கள் இப்படி இருப்பாங்க. நடுமத்தில் கர்ப்பகிரகம் இருக்கும். அந்த கர்ப்பகிரகம் காலியாக இருக்கும். அதுதான் சமணர் பள்ளி. என்னன்னா தீர்த்தங்கர அளவுக்கு நீ உயர்ந்துட்டீன்னா கடவுள் கிட்ட வந்துட்ட, கடவுளாகிற அளவுக்கு வந்துட்ட. அந்த அளவுக்கு நீ தூய்மையாகிட்ட, ஒழுங்கான மனுஷனாக வந்துட்ட. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் தூய்மையானின்னா கடவுளாகிடும், கருவறைக்குள்ளார போயிடலாம். நீ தான் கடவுள். இதுதான் சமணம். இதுதான் சமணம். பௌத்தம் இன்னும் மோசம். கடவுளுங்கிறத ஒன்றும் கிடையாதுடா, நீ தான்டான்ட்டாங்க. இந்த பேச்சே வச்சுக்கலாம் அவங்க. கடவுளே முதல் நாத்திகர், உலகத்தினுடைய முதல் நாத்திகர் புத்தர் தான். கடவுள்னு சொன்ன கழட்டிக்கிட்டு அடிப்பேன்னு சொன்னவர் தான். அதைத்தான் வந்து சிதம்பரம் கோயில் ரொம்ப இதாக வந்து சிதம்பரம் ரகசியம்னு அவங்க சொல்கிறத திறந்து பார்த்தா உள்ளே ஒன்றும் இல்லை. ஏன்னா அது சமணர் பள்ளி. இவனுங்களுக்கு 1000 உள்ளே ஆக்கிரமிச்சிட்டானுங்க. அந்த கருவறைக்குள்ளார போய் இப்போ நடராஜ வைக்கிறது இவனுங்களுக்கு தைரியம் இல்லை. அதே மாதிரி பெருமாளை வைக்கிறதுக்கு இவனுங்களுக்கு தைரியம் இல்லை, ஓரமாக வச்சானுங்க. இதே தான் திருவண்ணாமலை ஒரு சமணர் பள்ளி. இவனுங்களாம் கொண்டு போய் அங்கே உள்ள லிங்கத்தை வைக்க முடியல. திருவண்ணாமலையில் வந்து லிங்கம் இருக்குது, மணல் லிங்கம், அபிஷேகம் கிடையாது. ஏன்னா அது சமணர் பள்ளி, உள்ளே வைக்கிறதுக்கு தைரியம் இல்லை, பேசாமல் இருந்துட்டானுங்க. இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்க, வாயு இது அக்னி பிருத்திவி அப்படி சொல்லி 5 பஞ்சபூதங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது எல்லாமே சமணர் பள்ளி தான். அதை வந்து பின்னாடி வந்த சைவர்களும் சமணர் இவனுங்க வைணவர்களும் தங்களுடைய கோயிலாக மாற்றினாங்க. எந்த காலத்தில் நடந்ததுன்னா 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இது நடந்தது. 7ஆம் நூற்றாண்டில் தான் காலடி கேரளாவில் அந்த சங்கராச்சாரியர், முதல் சங்கராச்சாரியர், அந்த ஆள் தான் வந்து பல சமண பள்ளிகளை சைவ பள்ளிகளாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மாறுது. அது வரையிலும் எல்லாமே சமணம் தான் இருந்தது. அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் வருது. அங்கமாலி இது அந்த மாதிரி அந்த ஊரெல்லாம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பல கோயில்கள், பல சமண பள்ளிகள் பௌத்த சைவ கோயில்களாக மாறி இருக்குது. பத்ரிநாத், கேதார்நாத் எல்லாமே சமண பள்ளிகள் மாற்றினாங்க. அதே மாதிரி சிதம்பரத்தில் இது மாயவரத்துக்கு பக்கத்தில் சட்டநாதர் கோயில், சீர்காழியில் சட்டநாதர் கோயில் சமணப்பள்ளி. உள்ளே போனீங்கன்னாக்கா கீழே வந்து லிங்கம் இருக்கும், நடுமந்தையில் சோமாஸ்கந்தருங்கிறது சிவனும் பார்வதி இருக்கிறது இருக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னாக்கா கோமத்தீஸ்வரர் சிலை இருக்கும். அதில் 2 பக்கம் இப்படி ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டை வச்சு சட்டை போட்டிருந்தா சட்டையப்பர் கோயில்னு மாற்றிக்கிட்டானுங்க. அது அந்த ஒரிஜினல் கோமத்தீஸ்வரர் சிலையை தூக்கி ஒன்று மேலே வச்சுட்டு பல்லவர் காலத்தில் வந்து சோமாஸ்கந்தர் சமண மதத்திலேருந்து மகேந்திர பல்லவன் மாறின போது அவன் சோமாஸ்கந்தர், அதாவது சிவன் பார்வதி சிலையை வச்சான். அதை மேலே கொண்டு போயிட்டு சோழர்கள் காலத்தில் லிங்க வழிபாடு வந்தது, லிங்கத்தை கொண்டு வச்சுட்டாங்க. ஆனால் உள்ளே போனீங்கன்னா லிங்கம் இருக்கும். முதல் மாடியில் ஏறினீங்கன்னா சோமாஸ்கந்தர் சிலை இருக்கும். 2வது மாடிக்கு போனீங்கன்னா ஒரிஜினலான சட்டையப்பர் இது இருக்கும். இதெல்லாம் வந்து சைவ மத வைணவ மத தீவிரவாதத்துக்கு அடையாளம். ஒரு மற்ற மதங்களுக்கு மேலே தீவிரவாதத்தை பிரயோகப்படுத்தி மற்ற மதங்களை எப்படி ஒழிச்சாங்க, இந்து மத தீவிரவாதத்துக்கு இதெல்லாம் தான் அடையாளம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார்.